இது ப்ரௌனி மாதிரி இருக்கு. இது ராகி கீ லட்டுடா தங்கம். சாப்பிட்டு பாரு. யம்மியா இருக்குவா? யம்மியா இருக்கா? சாப்பிட போயிட்டு சாப்பிடு. கீ ராகி லட்டு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு 250 கிராம்ஸ் ராகி ஃப்ளோர் எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம்ஸ் ஜாக்ரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம்ஸ் கிரவுண்ட்நட் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 பீசஸ் கோகோனட் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் காடமம் பவுடர், ஏலக்காய் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட்டு. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம ரொட்டி தட்டுற அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வாங்க ரொட்டி எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இது வந்து ரொட்டி கட்டை மேலே புட்டு கிளாத் இருக்கும்ல, அதை நனைச்சி இது மேலே போட்டு இந்த ரொட்டியை இந்த மாதிரி தட்டியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ஆயில் தவாவில் தடவிட்டு இப்படி போட்டோம்னா நம்ம இப்படி ரொட்டி வரும். நம்ம எடுத்த மாவுக்கு வந்து இப்போ 3 to 4 ரோட்டிஸ் வந்துருக்குது. இதை நம்ம இப்போ புட்டு ஆற வச்சுக்கலாம் ஃபேனில். ஆறிட்ட பிறகு இதை பவுட்ரு பண்ணணும். இந்த கோகோனட் போட்டு பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கோகோனட் பவுட்ரு ஆயிடுச்சு. இதே கப்பில் கிரவுண்ட்நட் போட்டுக்கலாம். இதை பவுட்ரு பண்ணிடு. கிரவுண்ட்நட்டு இதுலேயே அந்த ரொட்டி போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொட்டி எப்படி கன்சிஸ்டன்சி பவுட்ரு ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜாக்ரி, வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு வைக்கலாம். கிட்ஸுக்கு வேணும்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணி தரலாம். இதில் பீனட் இருக்கிறதுனால நல்ல ரோஸ்டாக இருக்கிறதுனால நடுவில் நல்ல க்ரன்ச்சியாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். க்ரீமியாக டேஸ்ட் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.